சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புதினாவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லியவும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் இந்த அளவு நீட்டாக கட் பண்ணிக்கணும். ஒரு 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கொத்தமல்லி புதினா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இஞ்சி தட்டிக்கணும், பூண்டு தட்டிக்கணுங்க. இஞ்சி பூண்டு தட்டியாச்சுங்க. இந்த 2 சில்லு தேங்காயை பால் எடுத்து வச்சுக்கணுங்க. தேங்காய் அரைச்சாச்சுங்க. இப்போ இதை பால் எடுத்துடலாம். தேங்காய் பால் எடுத்தாச்சுங்க. இது 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு தேங்காய் பாலோட தண்ணி சேர்த்து 2 கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். 3 டீஸ்பூன் தயிர் எடுத்துக்கணுங்க. கரம் மசாலா கொஞ்சம், மொத்தப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. சால்ட் எடுத்திருக்கேன். மொத்தப்பொடி இல்லைன்னா தனி மிளகாத்தூள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா தண்ணியில் கழுவிட்டு கடைசியாக கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பு கொஞ்சம் போட்டோம் நல்லா அலசி எடுத்து வைக்கணுங்க. சிக்கன் கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேங்க. இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணணுங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. அரிசி வறுத்தாச்சுங்க. இப்போது இதை இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். சிக்கனை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு 1/2 வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இந்த ஹாஃப் பாயிலாக வேக வச்சு எடுக்கிற இந்த சிக்கன்லேயே கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் நெய் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் அதோட சேர்த்து போட்டிருக்கேன். கடலை எண்ணெய் இல்லைன்னா ஓகே ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. சேர்த்துருக்கேன். இதில் இப்போ கரம் மசாலா கொஞ்சம் போடுறேன். போட்டுட்டு இந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு. இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு. இப்போ தக்காளி சேர்த்துடணும். இதையும் வதக்கிடணும். இதில் பாதி கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கணும். இது கூட இந்த மொத்தப்பொடி மசாலா, தனியா பொடி, மொத்தப்பொடி, கரம் மசாலா, உப்பு இதை சேர்த்துக்கணும். இப்போது இது கொஞ்சம் எல்லாம் வதங்கினோடனே இந்த வெந்து இருக்குது இல்லைங்களா, இந்த சிக்கன் இதை இந்த தண்ணியோடையே சேர்த்து இதோட சேர்த்துடணுங்க. சேர்த்து நல்லா கிளறி விடணும். இதில் கேர்டு இதையும் சேர்த்துடணுங்க. சேர்த்து நல்லா கிளறி விடணும். இது நல்லா கொதிச்சு அந்த தண்ணி வத்தணுங்க. தண்ணி வத்தி வந்துருச்சு. ரைஸ் சேர்த்துருவோங்க. சேர்த்து கிளறி விடணுங்க. இது நல்லா கிளறியாச்சுங்க. இப்போ இந்த தேங்காய் பால் தண்ணியோட சேர்த்து எடுத்து வச்சதை இதோட சேர்த்துடணுங்க. சேர்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கொதி வரணுங்க. வந்த உடனே இதை நம்ம குக்கரில் மாற்றிடணும். இது கொதி வரட்டுங்க. அது கூட இந்த மிச்சம் இருக்க கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துடணுங்க. கடாயிலேருந்து குக்கருக்கு மாற்றி வச்சாச்சுங்க. இதை நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு கேஸ் வர்ற வரைக்கும் அடுப்பில் வைக்கணுங்க. விசில் வச்சு ஒரு 6 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வைக்கணுங்க. சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட பாயில்டு எக்கும் ஆனியன் ரைத்தாவுங்க காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.